ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான தி ஸ்ட்ராங்கஸ்ட் சேஜ் வித் வீக்கஸ்ட் கிரஸ்ட் சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுக்கப்புறம் தான் எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போக ஆரம்பிக்கும் அண்ட் டீமன்ஸ் எல்லாமே பவர்ஃபுல்லாக மாற ஆரம்பிக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போகும்னு நம்புறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி ஸ்ட்ராங்கஸ்ட் சேஜ் வித் வீக்கஸ்ட் கிரஸ்ட் சீசன் 1 எபிசோட் 8. அந்த லார்டோட ஆளுங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அவருக்கு போறாம வேற ஒரு வழியா போறான். டெலபதி மூலியமா மத்த எல்லார்கிட்டையும் லார்டோட ஆளுங்க ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லவும், அதனாலதான் நீ வேற ரோட் வழியா வந்தியா அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. நம்ம இப்போ டக்குன்னு இன்விசிபிளா மறைவோம், அவங்க என்ன பண்றாங்கன்னு பாப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ எல்லாரையும் இன்விசிபிள் ஆக்கவும், அது அவங்க எல்லாரும் திடீர்னு காணாம போயிட்டாங்க, எங்க போயிட்டாங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் தேடுறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நாங்க வழி தொலைஞ்சு போயிட்டோம், எப்படி போறதுன்னு சொல்றீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், உங்க ரூமுக்கு போற வழி அந்த பக்கமா இருக்கு அப்படின்னு இந்த அடியால் சொல்லவும், நான் எங்க இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். உடனே டக்குன்னு நம்ம ஹீரோவை பிடிச்சி வச்சுட்டு, இவன் உயிரோடு வேணும்னா அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி அந்த அடியால் சொல்லவோ, அச்சோ என்ன விட்டுருங்க, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கலாய்க்கிறான். நான் வாழ வேண்டிய பையங்க, என்ன விட்டுருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆமா எதுக்காக அவனை பிடிச்சி வச்சிங்க அப்படின்னு ஆல்மா கேட்கறா. பார்ட்டில ஹீலரா இருக்கிறவங்க தான் ரொம்ப வீக்கா இருப்பாங்க, அதனாலதான் இவனை பிடிச்சோம் அப்படின்னு நம்ம சொல்றான். நான் ஹீலிங் பண்ணதுனாலையும் அந்த அட்வென்ச்சரர் லேடி ரிப்போர்ட் பண்ணதுனாலையும் என்னைய வீக்கன்னு நினைச்சுக்கிட்டாங்க போல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, ஐரிஸ் வெப்பன்ஸ் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம், ஆண்டி உங்களை கொன்ற வேண்டாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த குட்டி பொண்ணால என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒருத்தன் அட்டாக் பண்ண வந்தா அவன் இரும்பு ராடியா அசால்ட்டா உடச்சிட்டு இப்ப எல்லாரையும் அடிச்சு போடுதா. ஐரிஸ் இப்ப எல்லாரையுமே அடிச்சு போட்டா நம்ம ஹீரோ அவங்க மேல ஒரு ட்ராக்கிங் ஸ்பெல்ல போட்டு அந்த லார்ட் எங்க இருக்காங்கிறத இவங்களை வச்சு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அடுத்த நாள் எல்லாருமே நல்லா தூங்கி எந்திக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு கிங் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. கிங் நம்மளை பாக்குறதுக்காக ஒரு ஆளை அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்ப எல்லாரையும் கூட்டிட்டு போய் அவனை பாக்குறதுக்காக போறான். இந்த லொகேஷன் தானே எங்க காணா அப்படின்னு மத்த எல்லாரும் பார்க்கவும், நீ இங்க தான் இருக்கன்னு தெரியும், வெளியே வா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், கிங் அனுப்பி வச்ச அந்த ஆள் வாரான். இதான பவர்ஃபுல்லான மேஜ் மேடியஸ் அரசர் தான், நீங்க கண்டுபிடிச்சிருவீங்கன்னு சொல்லி மறைஞ்சிருக்க சொன்னாரு. என்னோட பேரு இந்த மெல்கியால இருக்கிற லார்டை என்ன பண்ணுங்கிறத அரசர் ஒரு மெசேஜ் அவங்க கிட்ட கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லி அரசர் அனுப்பின மெசேஜ் ரீட் பண்ணி காமிக்கிறான். மெல்கியாவோட லார்டை அரெஸ்ட் பண்றதுக்கு மேடியஸ்க்கு பெர்மிஷன் கொடுக்குறேன், என்னோட ப்ராக்ஸி ஏக் உங்களுக்கு சப்போர்ட்டிவா கூட வருவாரு அப்படின்னு சொல்லி அந்த மெசேஜ் அவன் சொல்லவும், நேத்து நைட் அவங்க ஆளுங்க என்ன அட்டாக் பண்ண வந்தாங்க, ட்ராக்கிங் ஸ்பெல்ல போட்டு அந்த லார்டோட லொகேஷனை நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன கைஸ் நம்ம போலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ, ஓகே அப்படின்னு மத்த எல்லாரும் சொல்றாங்க. சிட்டிக்கு வெளியே ஒரு எஸ்டேட்ல அவர் இருக்காரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆனா அங்க செக்யூரிட்டி டைட்டா இருக்குமே, நான் வேணா அரசர் கிட்ட சொல்லி நைட் சவரா சொல்லவா அப்படின்னு அவர் கேட்கறாரு. இல்ல நாங்க 4 பேரை சமாளிச்சிருவோம் அப்படிதானே நம்ம ஹீரோ கேட்கவோ, ஆமா வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி மத்த எல்லாரும் சொல்றாங்க. இப்போ இவங்களும் அந்த எஸ்டேட்டுக்கு போறாங்க. வெளியே கேட் மூடி இருக்கு, உள்ளுக்குள்ள யாருமே இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு அவங்க பார்க்கும்போது நம்ம ஹீரோ ட்ராக் பண்ணி பாக்குறான். உள்ளுக்குள்ளதான் எல்லா ஆளுங்களுமே ரெடியா நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வரப்போறதுக்கு அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னா இது டேஞ்சர், நம்ம போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த ஏக் சொல்றான். அவங்க நம்மள வரவேற்கிறதுக்காக இருக்காங்க, நம்ம போகாம இருந்தா எப்படி அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப உள்ள போகவும், நம்ம வச்ச ட்ராப் தெரியாம இவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் அட்டாக் பண்றாங்க. லோரி அசால்ட்டா அதை தடுக்கிறா. நம்ம ஹீரோ ஒரே அட்டாக்ல அங்க இருக்கிற எல்லாரையுமே காலி பண்ணிருக்கான். இப்பதான் புரியுது அரசரியா அவங்க கிட்ட நல்லபடியா நடந்துக்கிட சொன்னாருன்னு அப்படின்னு ஏக் சொல்றான். அந்த லார்டோட ரூம் செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கு அப்படின்னு ஏக் சொல்லவும், டாப் ஃப்ளோர்ல வர யாருமே கிடையாது, அவன் பேஸ்மெண்ட்ல இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆனா அந்த ப்ளூ பிரிண்ட்ல பேஸ்மெண்ட் இருக்கிறதாவே காட்டலையே அப்படின்னு சொல்லி லோரி கேட்கிறா. நம்ம ஹீரோ பேஸ்மெண்ட்கான வழியை ஓபன் பண்றான். மேல என்ன ரொம்ப அமைதியா இருக்கு, நம்ம ஆளுங்க ஈஸியா அவங்களை தோக்கடிச்சிட்டாங்களோ, ஒருவேளை அந்த பசங்க நம்ம ஆளுங்களை தோக்கடிக்கணும்னாலோ அதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், எதுக்கோ சேஃப்டிக்கு இந்த எஸ்கேப் ரூட்டை ரெடி பண்ணி வை அப்படின்னு சொல்லி அந்த லார்ட் பேசிட்டு இருக்கும்போது, எஸ்கேப் ஆகிறதுக்கு வர ரூட் வச்சிருக்கியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா யார் இந்த பையன், நம்ம ஆளுங்கள்ல சின்ன பசங்கள்லாம் இருக்காங்களா என்ன அப்படின்னு அந்த லார்ட் கேட்கவும், ஏன்டா என்னக்குள்ள ஆள் அனுப்பியிருக்க, நான் எப்படி இருப்பேன்னு கூட தெரியாத நம்ம ஹீரோ கேட்கவும், அப்படின்னா நீதான் மேடியஸா மத்தவங்களுங்க அப்படின்னு நம்ம கேட்கவும், காய்ஸ் வாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிடுறான். உன் கூட இருக்கிற அந்த பொண்ணுங்க மட்டும் உனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கலன்னா நீ எவ்வளவு வீக்கானவன் எனக்கு தெரியும் அப்படின்னு டக்குன்னு நம்ம ஹீரோ வாடிக்க ஆளுங்களை அனுப்பவும், நம்ம ஹீரோ அசால்ட்டா அவனுங்களை போட்டு தள்ளிடுதான். மேடியை போய் வீக்கன் இவன் தப்பு கணக்கு போட்டாப்பா அப்படின்னு லோரியா ஆல்மாவும் சொல்றாங்க. அரசரோட கட்டளைப்படி மேடியஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணுவாரு அப்படின்னு அந்த ப்ராக்ஸி சொல்லவும், என் மேல கை வச்சுன்னா பின் விளைவுகள் பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி மேஜிக் ஸ்பெல்ல யூஸ் பண்ணி அவனை மயங்க வச்சிருந்தான். இவன் கொஞ்சம் ஓவரா பேசுறான், இவனை பாத்துக்கோங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, நம்ம வரப்போறோங்கிறது இவங்களுக்கு எப்படி முன்னாடியே தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு லெட்டரை பாக்குறான். அரசர் ஒரு ப்ராக்ஸி அனுப்பி வச்சிருக்காரு, மேடியஸ் உங்களை அரெஸ்ட் பண்ண வருவான் அப்படின்னு சொல்லி அதுல போட்டிருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி இவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு ஏக் ஷாக் ஆகுறான். இதுல இருக்கிற மேஜிக் ட்ரைஸ் பண்ணி பார்க்கும்போது இதை ஒரு டீமன் தான் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா டீமன்ஸ் எதுக்காக இதுல இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு சொல்லி லோரி கேட்கவும், நம்ம அந்த சிட்டில பார்த்த டிராகன் பில்லரை விட அந்த டஞ்சன்ல பெரிய டிராகன் பில்லர் இருக்கு, மேஜிக்கை இன்டர்ஃபியர் பண்ணா இது ஒரு பெரிய பிளாஸ்டே கிரியேட் பண்ணும், எனக்கு தெரிஞ்சு இப்போ அந்த டீமன்ஸ் டஞ்சன்ல தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது, கைஸ் ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு லோரி சொல்றா. பார்த்தா அந்த இடமே அதிருது. டஞ்சன்ல இருக்கிற டிராகன் பில்லர்ல அந்த டீமன்ஸ் இன்டராக்ட் பண்ணதுனால மான்ஸ்டர்ஸ் எல்லாம் சிட்டியை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அந்த லார்ட் இதை தான் ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணான்னு நினைக்கிறேன். மான்ஸ்டர்ஸ் எல்லாம் சிட்டியை நோக்கி வரதுக்குன்னு ஒரு 2 மணி நேரம் தான் டைம் இருக்கு, சீக்கிரமா வாங்க நம்ம போய் தடுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ எல்லாரையும் கூட்டிட்டு போறான். நம்ம வாரோன்னு தெரிஞ்சுக்கிட்டு டீமன்ஸ் எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கிட்டுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நம்ம போற இடம் ஃபுல்லா ட்ராப்பை செட் பண்ணி வச்சிருக்கோம், நம்ம சீக்கிரமா போனோம்னா ஷார்ட் கட்ல தான் போயாகணும். ஐரிஸ் இந்த செவுத்த தோண்டு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான்.
அவ்வளவு ஃபாஸ்டா தோன்றா. இப்ப அவங்க டைரக்டா அந்த டிராகன் வைன் பில்லர் கிட்டே போயிட்டாங்க. இதுல டிமானிக் இன்டர்ஃபேஸ் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு லோரி சொல்லவும், பரவாயில்ல லோரி, உன் சென்சஸ் எல்லாம் ரொம்பவும் ஷார்ப் ஆயிடுச்சு. டீமன்ஸ் இந்த டிராகன் வைன் பில்லர்ல பல வருஷங்களுக்கு முன்னாடில இருந்தே கேஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப அவங்க ஜஸ்ட் அதுக்கு ஃபினிஷிங் டச் கொடுத்தா மட்டும் போதும். சோ நம்ம இப்ப 2 டீமா பிரியணும். லோரி, இதுல இருக்கிற அந்த டிமானிக் இன்டர்ஃபேஸ் இதுல இருந்து எடுத்துட்டு இந்த டிராகன் வைன் பில்லரை திரும்பவும் நார்மலா மாத்து அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என்னது நானும் அதுவும் தனியாவா, இல்ல கஷ்டம் அப்படின்னு லோரி சொல்றா. நல்ல முடியும் எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், மத்தவங்களும் அவளை சேர பண்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்றா. நான் போய் அந்த டீமன்ஸை தடுக்கிறேன், மத்த 2 பேரும் லோரிக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப அந்த டீமன்ஸை தேடி போறான். டெலிபதி மூலியமா நம்ம ஹீரோ லோரி கிட்ட பேசுறான். பார்த்து பொறுமையா பண்ணு, நீ ஒரு சின்ன தப்பு பண்ணினா கூட டிராகன் வைன் பில்லர் வெடிச்சு ஒரு பெரிய அழிவே ஏற்படும் நம்ம ஹீரோ சொல்றா. சரிப்பா பார்த்து பண்ற அப்படின்னு வா சொல்றா. அந்த மான்ஸ்டர் சிட்டி அடையிறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் தான் டைம் இருக்கு. நம்ம ஹீரோ அந்த டீமனை கண்டுபிடிச்சிருந்தான். ஓ மேட்டியஸ், நீ வருவன் எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த டீமன் சொல்லுது. அது வேற யார் கூடயோ கம்யூனிகேஷன்ல இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு அதோட கம்யூனிகேஷன்ல இன்டர்ஃபியர் ஆக்கி நம்ம ஹீரோ அவங்க என்ன பேசுறாங்கங்கறத கேக்குறான். அந்த மேடியஸை குறைச்சி எடை போடாத, நான் சொன்ன மாதிரியே பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த டீமனுக்கு யாரோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. ஓ அப்படின்னா அந்த டீமனுக்கு ஒரு பாஸ் வேற இருக்கானா, அவன் சொல்றதுதான் இவன் கேட்கறானா அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ போய் அட்டாக் பண்ணா. அந்த டீமன் அதோட பேரியரை வச்சு ஈஸியா தடுத்துட்டு நம்ம ஹீரோவை பிளாஸ்ட் பண்ணுது. இந்த டீமன் ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த 4th கிரஸ்ட் கூட எப்படி சண்டை போடணுங்கிறது இதுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நல்ல வேலை பண்ண, அந்த பேரியர் இருக்கிற வரைக்கும் அவனால ஒன்னும் தொட முடியாது. அவனோட அந்த 4th கிரஸ்ட் சண்டைக்கு தான் சூட் ஆகும். நீ அவன் கிட்ட ஜாக்கிரதையாவே இரு அப்படின்னு சொல்லி அந்த பாஸ் வந்துட்டு இவன் கிட்ட சொல்றான். என்னோட இந்த 4th கிரஸ்ட் பத்தி இந்த டீமனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். லோரி ஸ்பெல் 14யும் 17யும் கேஸ் பண்ண ரெடியாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். லோரியோ சரி ஓகே அப்படின்னு சொல்றா. இப்ப நம்ம ஹீரோ அதை அட்டாக் பண்ண போகும்போது திடீர்னு நம்ம ஹீரோ காணாம போறான். அவன் பின்னாடி வரான் அப்படின்னு அந்த பாஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். உடனே டக்குன்னு அந்த டீமனும் திரும்பி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுது. ஆனா நம்ம ஹீரோக்கு எதுவும் ஆகல. அவனோட 4th கிரஸ்ட் ஃபைட்டிங்க்கு தான் நல்லாவே சூட் ஆகும். அவனை கிட்டக்கு நெருங்க விடாத, தூரத்துல வச்சு அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த பாஸ் டீமன் வந்துட்டு இந்த டீமனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. சோ இப்போ அந்த டீமனும் தூரத்துல இருந்தே அட்டாக் பண்ணுது. ஆனா நம்ம ஹீரோ அதை ஈஸியா தடுத்துருதான். லோரி ஸ்பெல் 14 கேஸ் பண்ண ரெடியாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பாஸ் அவனுக்கு எதுவுமே ஆகல அப்படின்னு அந்த டீமன் சொல்லவும், சரி அப்போ பிளான் பிக்கு போ, அவன் அந்த ட்ராப் கிட்ட கொண்டு வா அப்படின்னு அந்த பாஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கவும் இவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்றான். அந்த டீமன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணி நம்ம ஹீரோவை அந்த ட்ராப்க்கு நேரா வர வைக்குது. லோரி ஸ்பெல் 14 ஆக்டிவேட் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவளை ஆக்டிவேட் பண்றா. ஸ்பெல் 14 ட்ராப்ஸ் எல்லாத்தையும் ஈஸியா டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ நம்ம ஹீரோ ஈஸியா தப்பிச்சிருதான். லோரி ஸ்பெல் 17 ஆக்டிவேட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்றான். இப்போ அந்த டீமனோட கம்யூனிகேஷன் கட் ஆயிருது. இப்போ அந்த டீமனால பாஸ் கிட்ட பேச முடியல. என்னோட பேரியர் இருக்கிற வரைக்கும் ஒன்னால என்ன எதுவோ பண்ண முடியாது அப்படின்னு அந்த டீமன் சொல்லவும் நம்ம ஹீரோ அந்த பேரியர் இப்போ கண்டினியூஸா அட்டாக் பண்றான். ஆனா அந்த பேரியருக்கு எதுவுமே ஆகல. டக்குன்னு நம்ம ஹீரோ இப்போ ஸ்வாட வச்சு அதை குத்துறான். உன்னோட அந்த பேரியரை கண்டினியூஸா அட்டாக் பண்ணும்போது அது ரீசார்ஜ் ஆகிறதுக்கு 0.5 செகண்ட்ஸ் ஆகும். அந்த 0.5 செகண்ட்ல நான் இதை அட்டாக் பண்ணா இது பிளாஸ்ட் ஆகாது, உன்னோட பேரியரும் ஈஸியா உடஞ்சிரும் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ அந்த பேரியரை உடைக்கிறான். அந்த டீமன் நம்ம ஹீரோவோட அட்டாக்ல இருந்து ஒரு வழியா எஸ்கேப் ஆயிருது. நான் பேசுறது கேக்குதா, ரெஸ்பாண்ட் பண்ணு, நான் பேசுறது கேக்குதா அப்படின்னு இந்த பாஸ் திரும்பவும் இவனுக்கு கம்யூனிகேட் பண்றான். பாஸ் ஒருவேளை உண்மையிலே இந்த மேடியஸ் தான் அந்த கயாஸோட ரீஇன்கார்னேஷனா இருக்குமோ அப்படின்னு சொல்லி அந்த டீமன் கேட்கவும், நான் தான் கயாஸோட ரீஇன்கார்னேஷன் ஒரு ரூமர் பரவிட்டு இருக்கு போல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கயாஸா இருந்தா இந்நேரத்துக்கு நீ இறந்து போயிருப்ப, அது கயாஸா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு அந்த பாஸ் டீமன் சொல்லவும், என்னோட போன ஜென்மத்தை பத்தி இதுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குன்னா இது ஒரு ஏன்ஷியன்ட் டீமனா தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மிஸ் ஃபார்ச்சூனை யூஸ் பண்ணு பாஸ் சொல்லவும், இப்போ அந்த டீமனும் அதோட மொத்த மேஜிக் பவரையும் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுது. ஆனா நம்ம ஹீரோ அதுகிட்ட இருந்து ஈஸியா தப்பிச்சு இப்போ கண்டினியூஸா போய் அந்த டீமனை அட்டாக் பண்றான். அந்த பாஸ் டீமன் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை இது கேட்கறதுக்கு கூட டைம் இல்லாம நம்ம ஹீரோ அதை ஃபாஸ்டா அட்டாக் பண்ணி அதோட ஒரு கையை வெட்டியிருந்தான். அந்த பாஸ் டீமனே கொஞ்சம் ஷாக் ஆகுறான். கடைசியில ஒரு வழியா நம்ம ஹீரோ அந்த டீமனோட தலையவே வெட்டியிருந்தான். இங்க லோரியுமே வந்துட்டு ஸ்பெல்ஸை யூஸ் பண்ணி அந்த டிராகன் வைனை நார்மலா மாத்திருந்தா. டிராகன் வைனை வச்சுதான் மான்ஸ்டர்ஸ் சமன் பண்ணிருப்பாங்க. டிராகன் வைனை லோரி நார்மலா மாத்திட்டதுனால சிட்டியை அட்டாக் பண்ண போன அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே இப்போ அழிஞ்சு போயிருது. நல்ல வேலை பண்ணீங்க கைஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மத்தவங்கள பாராட்டுறான். பாஸ் டீமன் அந்த டீமன் கிட்ட கம்யூனிகேஷன் பண்ணதை வச்சு நம்ம ஹீரோ அதை ட்ராப் பண்ணி அதோட லொகேஷனை கண்டுபிடிக்க ட்ரை பண்றான். பார்த்தா அந்த டீமன் நம்ம ஹீரோவோட கம்யூனிகேஷனை டேப் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட பேசுது. என்ன மேடியஸ், என்ன ட்ராக் பண்ண ட்ரை பண்றியா, அது ஒன்னால முடியாது அப்படின்னு அந்த பாஸ் டீமன் சொல்லுது. நம்ம ஹீரோ ட்ராக் பண்ணி பார்த்தா அலேனியா அப்படின்னு சொல்லி ரொம்ப தூரம் இருக்கிற ஒரு சிட்டியை காமிக்கி, நீ எங்க இருக்கிறன்னு எனக்கு தெரியல, ஆனா அலேனியால இல்லன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி நீ என்னோட வலையில விழுந்துருவேன்னு நினைச்சேன், நான் நினைச்சதை விட நீ திறமசாலி தான் மேடியஸ் அப்படின்னு சொல்லி அந்த பாஸ் டீமன் சொல்லவும், எப்படியும் நான் தேடி வந்து உன்னை அட்டாக் பண்ணுவேன், ரெடியாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அதுக்கு முதல்ல நீ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் கம்யூனிகேஷனை கட் பண்ணிடுது. இது நாள் வரைக்கும் நான் சண்டை போட்ட டீமன்ஸை விட இது ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் திறமசாலியாகவும் இருக்கு, எனக்கு ஈக்குவலான ஒரு சேலஞ்சிங் ஆப்போனன்ட் கிடைச்சிட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இப்ப காமிச்ச அந்த பாஸ் டீமனுக்கு நம்ம ஹீரோவோட பாஸ்ட் லைஃபான கையாஸை பத்தி தெரிஞ்சிருக்கு. அண்ட் அந்த டீமனுக்கு நம்ம ஹீரோவோட அந்த 4th கிரஸ்டை எப்படி எதிர்க்கணுங்கிறதும் தெரிஞ்சிருக்கு. நம்ம ஹீரோவோட கம்யூனிகேஷனையும் அதை டேப் பண்ணுது. நம்ம ஹீரோவோட அதோட லொகேஷனை கூட கண்டுபிடிக்க முடியல. நம்ம ஹீரோ லெவலுக்கு ஈக்குவலான ஒரு டீமனை நம்ம ஹீரோ எதிர்க்க போறான். என்ன நடக்க போகுதுங்கிறது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.